மழை மேகம், மழை, சென்ன மெரினா பீஸ், சூட்டம் அதிகம் இல்ல. மாயா கடலை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தா. அவள் கையில் கேமரா. மழை தூளிகள் அவள் முகத்தில் பட்டது. அந்த மழை தூளிகளை துடைக்காமல் அப்படியே விட்டுவிட்டா. அந்த நேரத்தில் தான் அரவிந்த் அவளை பார்த்தான். அவன் கையில் ஒரு நோட்டு புத்தகம். அரவிந்த் மெதுவா மாயா பக்கத்துல வந்தான். மழை நல்லா இருக்கு இல்லையா என்ன கேட்டான். மாயா புன்னத்தா. ஆமா, ரொம்ப அழகா இருக்குன்னா. நான் அரவிந்த் என்ன சொல்லி கையை நீட்டினா. மாயா என்ன சொல்லி அவளை குலுக்கினா. அப்போது தான் மழை கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது. அரவிந்த் தன்னிடம் இருந்த கூடையை பிடித்தான். மாயாவுக்கு கூடை பிடிச்சு வாங்க போகலாம் என்னான். மாயா தயங்கினா. கொஞ்ச நேரம் யோசிச்சு விட்டு சரி என்று சொல்லி கூடைக்குள் வந்தா. அரவிந்த் ஒரு எழுத்தாளர், மாயா ஒரு புகைப்பட கலைஞர். அன்று ஆரம்பித்த அறிமுகம் நட்பாக மாறியது. அரவிந்த் எழுதிய கதைகளை படித்து மாயா வியப்பா. அவள் எடுத்த புகைப்படங்களை பார்த்து அரவிந்த் பிரமிப்பா. உன் புகைப்படத்துல ஒரு மேஜிக் இருக்கு மாயா என்பான் அரவிந்த். உன் வார்த்தை கவிதை மாதிரி இருக்கு அரவிந்த் என்பா மாயா. ஒரு நாள் மழை பெய்ஞ்சிட்டு இருந்தது. அரவிந்த் மாயாவை பார்க்க வந்தான். அவன் கையில் ஒரு புத்தகம். இது என்னோட புது சிறுகதை தொகுப்புனா அரவிந்த். மாயா புத்தகத்தை புருட்டி பார்த்தா. மழையில காதல் என்ன தலைப்பு. இந்த கதை யாருக்கா எழுதேன் என்ன கேட்டா மாயா. அரவிந்த் வெக்கத்துடன் உனக்கா என்ன. மாயாவுக்கு பேச்சே வரவில்லை. அரவிந்த் மாயாவின் கையை பிடிச்சு, மாயா நான் உன்னை என்ன சொல்ல வந்தா. திடீரென மாயா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ன கேட்டா. அரவிந்த் சிரித்தா. கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஆனா நம்ம கதை முடிவுல கல்யாணம் வரணும் இல்ல என்ன. மாயாவும் சிரித்தா. மழை விட்டிருந்தது. வானவில் தெரிந்தது. இப்போ சொல்லுங்க உங்க கதை என்ன.